அதே போல கடைசியா பெற்றோர்கள், ஏன்னா நாம் ஒரு வளர்ந்த மாநிலம், இது நேரடியாக நான் உங்களுக்கு சொல்றேன், நானும் வயிறறிஞ்சு சொல்றேன், நாம் ஒரு வளர்ந்த மாநிலம். இந்தியாவில் நம்பர் 2வது இடத்துல இருக்கிற மகாராஷ்டிரா, படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம நடவடிக்கை அப்படியாக இருக்கு. விஜய் கார்ல போகும்போது பைக்ல 100 பேர் போறாங்க, சொத்தை பாக்குறாங்க. என்னன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை நீங்க தான், இறந்து போன 40 பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்கம் தான். எல்லாருக்கும் கணவன், மனைவி, குழந்தை, தாத்தா, பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க. அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது, கோயில் மேல நிக்கிறது, மசூதி மேல நிக்கிறது, சர்ச்சு மேல நிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிக்கிறது, எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா, ஆனந்தமா பாருங்க, டிவியில பாருங்க, பாதுகாப்பா பாருங்க, கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தானே நிற்கலாம். 2 பேர் என்னதான் பாதுகாப்பு? ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்போ 100 ஸ்கொயர் மீட்டர்னா 1076 ஸ்கொயர் மீட்டர். எத்தனை பேர் நிற்கலாம்? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள 5 பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும்? அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும், அரசு, எஸ்பி, டிசி, விஜய், அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும், கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான். உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு. ஆனால் நீங்க தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க, டிவியில பாக்குறவங்கள பாருங்க, யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க, தூரத்துல இருந்து பாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க? எதுக்காக பைக்ல துரத்துறீங்க? என்ன நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை? மற்றவங்களுக்கு 10 லட்சத்துல ஒருத்தர் நீங்க, ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான், அம்மாவுக்கு நீங்க மட்டும்தான். அதனால இந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன், தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நாங்களும் மாநாடு போடுறோம், பாதுகாப்பா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, அங்க போய் நிக்கலாம்னா வாங்க, வராது. டிவியில பாருங்க, தொலைபேசியில கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது முதலும் கடைசியுமா தமிழ்நாட்டில் இதுதான் இருக்கணும்.